மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே திமுக நிறைவேற்றலை. மகளிருக்கு உரிமை தொகை, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. கல்விக் கடன் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. நீங்களே சமயத்தில் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே முளைஞ்ச ஒரு நெல்மணியை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குற ஒரு முதலமைச்சரை நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். வேங்க வயலில் இன்றைக்கி நடந்த ஒரு பிரச்சனைக்கு போய் அங்கே போய் நின்று ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் உண்மையாலுமே இன்றைக்கி பழைய கம்யூனிஸ்டாக இருக்கும். காசால போர் நடக்குது, உடனே ஒரு கும்பல். இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி 6 முதல் 60 வயதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி திராவிட நாடு பார்த்து கேட்டிருந்தப்போ அவங்க அப்பா காலத்தில் என்ன இந்திரா காந்தி அம்மாவுக்கு என்ன பதில் சொன்னார்ன்றது உங்களுக்கு நாடறிஞ்ச உண்மை. அப்படி ஒரு வழி வந்தவங்களுடைய திமுக பேரங்கிட்ட எப்படி நம்ம நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும்? மயிலாடுதுறையில் ஒரு பள்ளி மாணவர்கள் போன வேனை பசங்க அடித்து குடிபோதைகளே ரெகுலர் பண்ணாங்க. அதே நீங்கள் மயிலாடுதுறைன்னு சொல்லாமல் பீகாரில் இருக்கும் மயிலாடுதுறைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவருக்கு உடனே செவிக்கு வந்திருக்கும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விழுப்புரம் மண்டல அதிமுக ஐடி விங் பொருளாளர் சாந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம்மா. அதிமுக 54வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் வியப்பாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதிமுகன்றது மக்களுக்கான இயக்கத்துமாக அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டது. அந்த இது இந்த மக்கள் மனிதர்கள் குலம் இருக்கிற வரைக்கும் அதோட இந்த இயக்கத்தோட வளர்ச்சின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கன்றதுனால 54ன்றது நீங்கள் சொல்கிறது கம்மியாக சொல்கிறீங்க. இன்னும் நம்ம 100 ஆண்டுகளும் நம்ம பேரம் பேத்திகள் எல்லாம் காணாலும் அதிமுக இயக்கம் இருந்துகிட்டு தானே இருக்கும். இது மக்களுக்கான இயக்கம். அப்போ இந்த மக்களுக்கான இயக்கத்தை கொண்டு போகிற சாமானிய மக்கள் பயன்படக்கூடிய இருக்கிறப்ப அதுக்கு உயிரோட்டமாக தானே இருக்கும். அந்த உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி 54ன்றது இன்னும் 150 ஆண்டு காலம் 200 ஆண்டு காலம் இந்த மனித குலம் இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கம் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இயக்கத்தை அந்தளவுக்கு புத்துயிரோடு இருக்குது. அந்த இயக்கம் இன்னமும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குன்றத இதோட வெளிப்பாடு தான் 54வது ஆண்டோட தொடக்கம். சார், இப்போ 54 வருஷமாக இருக்காங்க. உங்களுக்கு இது அதிமுக செஞ்ச மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நீங்கள் என்ன சாதனையாக நினைக்கிறீங்க? புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக இந்த கட்சியை தொடங்கினதை மிகப்பெரிய ஒரு சாதனை தான். நயவஞ்சகம் எல்லாத்துக்கும் வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோட களத்தில் அப்பயே இந்த இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கம் மக்களுக்கான ஒரு இயக்கமாகவும் ஏழைகளுக்கான இயக்கமாகவும் பாமர மக்களுக்கு ஒரு இயக்கமாகவும் இது தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு பின் நமது புரட்சித் தலைவி அம்மா இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி ஒரு எஃகு கோட்டை மேலே வச்சுருந்தாங்க. ஒரு மனுஷியாக இந்த தமிழ்நாட்டையே இன்றைக்கி யாரும் தலைகுனிய விட மாட்டோன்னு அப்படிலாம் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவங்க புரட்சித் தலைவி அம்மா. அதுக்கு பின் நமது தமிழர் எடப்பாடியார் அவர் இந்த இயக்கத்தில் ஒரு எளிமையான ஒரு தொண்டன் கூட எப்படி வேணாலும் உயர்வான ஒரு பதவிக்கு வரலாம். இந்த தமிழ்நாட்டோட ஜீவாதாரத்தை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கி கண்டெடுத்திருக்கு நம்மளுடைய இந்த இயக்கம். அதுக்கான ஒரு 3வது இந்த ஜென்ரேஷன் தான் நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள். இப்போது கட்சி ஆரம்பித்தது எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் அம்மா வழி நடத்தினாங்க. இப்போ எடப்பாடியார் வந்திருக்காரு. இந்த மூணு பெரும் ஆளுமைகளை நீங்கள் எப்படி வித்தியாசமாக பார்க்குறீங்களா? இல்லை தனித்தனி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒன்று சிறப்பாக பண்ணுவாங்க, எல்லாரை விட ஒன்று சிறப்பாக பண்ணுவாங்க இல்லையா? அது நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? 3 பேர் நம்ம 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு விரலோட பங்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் சக்தியுடைய இயக்கத்துடைய தலைவர். புரட்சித் தலைவி அம்மா இந்த இயக்கத்திற்காகவும் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காகவும் மிக அயராது பாடுபட்டவங்க. தமிழர் எடப்பாடியார் ஏழை எளிய விவசாய மக்களுக்காக, விவசாயிகளோட ஜீவாதாரத்துக்காக இன்றைக்கும் போராடிக்கிட்டு அவர் எண்ணற்ற பலன்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் சொல்ல போனோம்னா 3 பேருமே 3 மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த
சிவன் பெருசா சக்தி பெருசான்றது சொல்கிறதெல்லாம் மிகைப்படுத்தவே முடியாதில்ல. அதை போல தான். இப்போ அடுத்ததாயா தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வந்து பொறுப்பில் இருக்கீங்க அதிமுகவில். மாவட்டந்தோறும் இப்போ பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு செய்தியை ஒரு மக்கள் இடத்துல வந்து இந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படின்றது முதற்கட்ட பணியுமா எப்படி இருக்கு? எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பணி என்பது இயக்கத்திலேயே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு ஒரு அணி. அந்த அணியோட வேலையே ஒவ்வொரு நிமிஷமும் இந்த திமுக மக்களிடம் கொடுக்குற பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான பிரச்சாரத்தை உடனுக்குடனே மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். சமூக வலைதளம் மூலமாக ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக 24 மணி நேரமும் உழைக்கிறோம். அதுக்கு எங்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜத்திரன் அவர்கள் அதுக்காக மிகவும் கடுமையாக உழைக்கிறாரு. அந்த பணியினை நாங்கள் அவர் சொல்ல அவரோட பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னும் எங்களுக்கு வேலை அதிகமாக தான் 24 மணி நேரம் பத்தாது எங்களுக்கு. அந்த அளவுக்கான ஒரு வேலைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். திமுகவோட பொய் பிரச்சாரங்களை தோலுரிக்கிறது மட்டும்தான் எங்களோட தலையாய கடமை. இதனால் எங்கள் இயக்க தொண்டர்கள் தொழில்நுட்ப பணிகள் பொய்யான வழக்குகள் போடுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சி இது பண்ணுறவங்கள விட்டுடுறாங்க. நாட்டில் கஞ்சா அப்படின்னு இது பண்ணுவேன். இன்றைக்கி திமுகவை எதிர்த்து ஒருத்தவங்களை பதிவிட்டாங்கன்னா அவங்கள கைது நடவடிக்கை. இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சினது இந்த தகவல் தொழில்நுட்ப அணியும் கிடையாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் வழியிலே எங்களுடைய செயலாளர் மாநில செயலாளர் துணையோடு நாங்கள் அனைத்தும் உடைச்சி பொய்யான இதுவை உடைச்சி கண்டிப்பாக நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் இன்னமும் சிறப்பாக செயல்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு பகுதியில் மக்களையும் போய் பார்ப்பீங்க, தொண்டர்களையும் பார்ப்பீங்க. அவங்களுடைய தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குது? திமுகவை வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க திமுக அரசு மேலே. இப்போ மக்கள் வந்து எப்படி இருக்காங்க நேரடியாக களத்துக்கு போகும்போது? சமீபத்தில் ஒரு இளைஞரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு கல்லூரி மாணவரோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி இளைஞர் மத்தியில் இருக்கார், அவரை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. ஆனால் நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லி தான் வந்தார். எங்கள் ரிலேட்டிவ் கூட ஒருத்தவங்க நீட்டுனால ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் அதனால் நீட்டை இவர் ஒழிச்சிடுவார்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் சொந்த பந்தம்லாம் வாக்களித்தோம். ஆனால் இது வரைக்கும் இது பண்ணலை. ஆனால் அந்த நீட்டுனால உயிர் பலி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடியாரை கொண்டு வந்த 7% உள்ஒதுக்கீட்டில் இன்றைக்கி எல்லாரும் பயன்படுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப உண்மையான மக்களுக்கான இயக்கன்றது அதிமுகன்றது தான் நாங்கள் உணர்ந்திருக்கோம். திமுகன்றது வெறும் கபட நாடகம் மட்டும், விளம்பர அரசியல் மட்டும்தான்றத ஒரு சாமானிய இன்னைக்கு ஒரு சமூகத்தில் அடுத்த கட்டத்தில் கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு குடும்பம் புரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு குடும்பம் இந்த சமூகம்ன்றது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இல்லையா? அதில் ஒவ்வொரு வேலை தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் இந்த வருகிற தேர்தலுக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து புரட்சி தமிழ் எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு 170 தொகுதிகளுக்கும் மேலே வந்து எடப்பாடியார் வந்து பயணம் செஞ்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இளைஞர்களும் பெண்களும் வந்து அதிக அளவில் காண முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது என்ன இவங்கெல்லாம் மற்ற கட்சி கூட்டங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்படி எழுச்சியாக வர காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எழுச்சியாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அன்றாடம் மக்கள் இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, துன்பப்பட்டுட்ருக்காங்க. ஒரு ஆட்சின்றது எல்லா மக்களையும் சரிசமமாக அவங்கள இருப்பிட பாதுகாப்பு, அவங்கள சூழ்நிலை, உணவு, சுகாதாரம் எல்லா விதத்துலேயும் ஒரு அரசாங்கம்ன்றது அதை கொடுக்கணும். இன்றைக்கி கொடுக்க தவறியது தான் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட ஒரு திமுக அரசாங்கத்தை இன்றைக்கி வீழ்த்தணுன்னா அவர் எடப்பாடியாரால் மட்டும்தான் முடியுன்றதுனால தான் இன்றைக்கி எடப்பாடியாரோட எழுச்சி பயணம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. யாரையும் மற்றவங்கள மாரி நாங்கள் வந்து ஆள் பிடிச்சி 200 கொடுத்து கூப்பிட்டு வர்றது கிடையாது. எங்களுடைய இயக்கத்துக்கு கூட்டம் அனைத்தும் மக்களாக விரும்பி வராங்க. அவங்களா வராங்க. எடப்பாடியார் வராருன்னு கேள்விப்பட்டு அவங்களா குடும்பமாக வராங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த எழுச்சின்றது இன்னும் வருகிற தேர்தல் நெருங்க இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர இது கம்மியாக போகிறது. அடுத்ததான் வந்து 2026 தேர்தலில் முதல்வராக வந்து எடப்பாடியார் தான் வருவாருன்னு சொல்கிறீங்க. அப்போது இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன?
மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே திமுக நிறைவேற்றலை. மகளிருக்கு உரிமை தொகை, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதுலேயும் பாராபட்சம். கல்விக் கடன் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. கல்விக் கடன் ரத்து பண்ணல. இன்றைக்கி கல்விக் கடன் ரத்து ஆகிடுன்னு சொல்லி இன்றைக்கி படித்த மாணவர்கள் வந்து எவ்வளவோ பேர் வந்து அதை நினச்சி ஓட்டு போட்டு இன்றைக்கி ஏமாந்து இன்றைக்கி பேங்க்கில் இருந்து எல்லா காரங்களும் அவங்க எல்லா சைட்லையும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவரோட பொய்யான வாக்குறுதியை நம்பி இருக்காங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயமும் பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர். இன்றைக்கி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு புல் பூண்டு முளைக்கிற இடத்துக்கு கூட தகுதி இல்லாத அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டோட வேளாண்மையை வந்து சீரழிச்சிட்டார். விவசாயிகளுக்கு சரியான உரம் கிடைக்கிறது கிடையாது. அவங்க இப்போ விவசாயம் பண்ணுறதை கொள்முதல் பண்ணுறதுக்கு சரியான நிலையங்கள் கிடையாது. நீங்களே இப்போ சமயத்தில் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே முளைஞ்ச ஒரு நெல்மணியை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குற ஒரு முதலமைச்சரை நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுருக்கிறப்ப நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் இன்றைக்கி குழம்பி போயிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக 2026 அதிமுக தான் ஆட்சிக்கு வரணுன்றதை மக்கள் விரும்பிட்டாங்க. மக்களுடைய ஒற்றை கருத்தை, தமிழகத்தோட ஒற்றை கருத்தை அதுதான் இருக்குது. நெல்மணிகள் விவசாயிகளை குறிப்பிட்டதுனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன். எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட விவசாயிகள் மேலே அவங்க கவனம் திரும்பிச்சோன்னு ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கண்ணீர் விட்டு அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பைசன் படம் பார்த்துக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இது வந்து இந்த விமர்சனத்தையும் இந்த செயல்பாடுகளையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு. நம்ம ஆட்சியில் இருக்கிறப்ப அப்படி இப்போ ஆட்சியிலே இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நம்மளோடைய இயக்கம் வந்து விவசாயிகளுக்கு எப்போதுமே சரியான ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வோம். எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அது இந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றதை உரிமைக்கு முதல் குரலாக அதிமுக தான் ஒலிக்கும். மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார்? திமுக. அதை பாதுகாப்பு மண்டலமாக மாற்றினது, விவசாய உரிமையை காப்பாற்றினது அதிமுக. காவேரி நதிநீர் பங்கீட்டை வந்து அரசு நாளிதழ்களில் வெளியிட்டது ஒரே இயக்கம் அதிமுக தான். கச்சத்தீவை அடமானம் வச்ச அவங்க அப்பா வந்து இன்றைக்கி மீட்கணும்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்படி எண்ணற்ற விஷயம். இதே ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழக மக்கள் ஒரு சோமாலியா மாரி, இதேமாரி ரொம்ப பின்தங்கிய நாடுக்கு மாரி நம்ம தமிழ்நாட்டை ஒரு வறண்ட பூமியாக கொண்டு போயிடுவார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றதை அவங்க எதிர்க்கிறாங்க, ரொம்பவே எதிர்க்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து இவங்க தான் முன்னாடி நின்று இது பண்ணுறது, அந்த படிவம் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பை காட்டுறாங்க. ஒரு பக்கம் மீடியாவில் வந்து எதிர்ப்பை காட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து உள்ளே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒன்று என்ன சொல்லணும்னா, எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிற மாரி எதிர்த்துட்டு இங்கே வேலை செய்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னா, மணிப்பூரில் ஒரு பிரச்சனை நடந்தால் குரல் கொடுப்பாங்க. குஜராத்தில் ஒரு பிரச்சனைன்னா அவங்க அங்கே ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆனால் இங்கே தமிழக மக்கள்கிட்ட மட்டும் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு நிலைப்பாட்டை மட்டும் வச்சு தான் அவங்க இன்றைக்கி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. பிஜேபியை எதிர்த்தால் மட்டும்தான் அவங்க அதிமுகவுடைய பலகீனப்படும்னு நினச்சி அவங்க இதுமாரிலாம் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் எஸ்ஐஆருக்கும் பார்த்திங்கன்னா பூத் லெவலில் அவங்களும் பிஎல்ஓ மீட்டிங் நடத்துகிறாங்க, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. எதிர்க்கிறவங்க அந்த வேலையை செய்யாமல் இருக்கணும். எதிர்ப்பான நிலைப்பாடு இருக்கிறவங்க ஒன்று கோர்ட்டுக்கு போடும், ஒரு வழக்கு தொடணும், வழக்கு தொட்டு இதுமாரி நாங்கள் ஸ்டே வாங்கணும். ஆனால் அவங்க அதை ஆட்களை நியமிக்கிறாங்க, அதுக்கான இதுக்கு கறி விருந்து வைக்கிறாங்க, சிக்கன் மட்டன் விருந்து வச்சு அந்த ஓட்டுக்கான வேலையை செய்யுங்க, இவ்வளோ பணத்தை கொடுத்து அங்கே இருக்க வட்டச் செயலாளர்கள் அவங்களுடைய இவர்கள் மூலமாக நடத்துகிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு எப்போதுமே ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய இரட்டை நிலைப்பாடு தான். கட்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி கேம்பெயின்லாம் நடத்துகிறாங்க, ரோட் ஷோலாம் நடத்துகிறாங்க. இதுக்கான அனுமதி வந்து
கரெக்டாக வந்து முறையாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிடுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு அது ரொம்ப டிலே பண்ணி ஒரு வழியாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டாங்க. இதுக்கான வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு. அது கழித்து வெளியில் வந்து சிபிஎம் வந்து இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கலை, தமிழக அரசு வந்து இது வந்து பாதிப்புக்குள்ளாக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாருக்குமே பாதிப்புள்ளாகுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து ஏன் வந்து அகெயின்ஸ்டாக திமுகக்கு அகெயின்ஸ்டாக இவங்க ஏன் பேசுகிறாங்க கம்யூனிஸ்ட்? சீட்டு பேரம் தான். இந்த நேரத்தில் அவங்கள இந்த மாரி எதிர்க்கிற மாரி எதிர்ப்புனா தான் அவங்களுக்கு கம்யூனிஸ்டோட வாக்குகள் இருக்குது அப்போ சொல்லி அதுக்கு வாங்கலாம். போன தேர்தலில் 25 கோடி ரூபாய் நாங்கள் வந்து பணமாக லிக்விட் கேஷாக வாங்கலை, எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபராக தான் வந்துச்சுன்னு இப்போ சிபிஎம் இருந்த மாநில தலைவர் ஒரு அவங்க மாநாட்டிலே சொன்னார். ஸோ அதுதான் அது இன்றைக்கி அவங்கள இன்றைக்கி எதிர்ப்புன்றது இன்றைக்கி அவரோட வேங்க வெயிலில் இன்றைக்கி நடந்த ஒரு பிரச்சனைக்கு போய் அங்கே போய் நின்று ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் உண்மையாலுமே இன்றைக்கி பழைய கம்யூனிஸ்டாக தான் இருக்கும். இன்றைக்கி காசால போர் நடக்குது, உடனே ஒரு கும்பல். இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி 6 முதல் வந்து 60 வயதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி காசால ஒரு பிரச்சனை நடந்தால் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அதை திசை திருப்புறதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு குழு அமைச்சிக்கிட்டு இதேமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழக பிரச்சனைக்காக என்ன கம்யூனிஸ்ட்டுகள் மற்ற கம்யூனிஸ்ட் கூட இருக்கிற திமுக கூட்டணி கூட இருக்கிற கட்சிகள் என்ன செஞ்சாங்க தமிழக மக்களுக்காக? என்ன ஒரு போராட்டம் முன்னிலை எடுத்து பண்ணாங்க? சாம்சங்காக போராடினாங்களே. சாம்சங்குக்காக போராடினாங்கன்னு சொன்னீங்க, அந்த போராட்டமே நீர்த்து போச்சு. அதுக்கான வெற்றி கிடைச்சிச்சா? அடுத்த தூய்மை பணியாளர்களுக்காக போராடினாங்களே. தூய்மை பணியாளர்களை அந்த தூய்மை பணியாளருக்கு வந்து ரிப்பன் மாளிகை முன்னாடி நடந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் படத்தை பார்க்குறது இது பார்க்குறது, அவங்க கூட ஆனால் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக சாப்பிட்டு நாங்கள் வந்து இது பண்ணுறோம், காலை உணவு திட்டம் கொடுக்குறோம். ஏன் அந்த மக்களுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற ஒரு சாதாரண ஒரு அடிப்படை கோரிக்கையை ஒரு 10 நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு முதல்வர் அவங்கக்கிட்ட ஒரு ரொம்ப பாசமாக இருக்கிற மாரி நடிக்கிறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு மாநகராட்சியும் நகராட்சியிலையும் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு போதுமான கையுறைகளோ அவங்களுக்கான சேஃப்டியோ கிடையாது. ஆனால் இன்றைக்கி வாங்கின மாரி பலாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு நகராட்சி இதில். அதை பற்றிலாம் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் நீங்கள் சொன்ன மாரி கம்யூனிஸ்ட்டு அவங்க கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் கேட்கலாம். ஆனால் அதை கேட்குறதுக்கு முன் வர்றதுக்கும் கிடையாது. அவங்க கேட்டால் அவங்களுக்கு மாதம் வரக்கூடிய வருமானம் போயிடும்ல. அடுத்ததாக வந்து உதயநிதி வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது அவர் மேலே. எடப்பாடியார் அவர்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஒரு பெரிய இயக்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கலாமா? அதாவது திமுகவுடைய இயக்கத்தோட தலைவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திமுக ஒரு சங்கர மடம் அல்லன்னு சொன்னார். ஆனால் அப்படி சொன்ன அவருடைய வழிவந்த அவர் மகன், பேரன், அடுத்து வரக்கூடிய பேரப்பிள்ளைகள், இன்பநிதி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தரந்தாழ்ந்த அரசியலை மட்டும்தான் முன்னெடுப்பாங்க. ஒருத்தவங்களை விமர்சனமாக எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேட்டர்ஜியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது திராவிட நாடு பற்றி கேட்டிருந்தப்போ அவங்க அப்பா காலத்தில் என்ன சோனியா இவங்க இந்திரா காந்தி அம்மாவுக்கு என்ன பதில் சொன்னார்ன்றது உங்களுக்கு நாடறிஞ்ச உண்மை. அப்படி வந்தவங்களுடைய திமுக அவங்களோட பேரங்கிட்ட எப்படி நம்ம நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும்? அவருக்கு நாகரிக அரசியல்னா ஒரு துளி கூட கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ சினிமாவில் இருக்கணும், சம்பாதிக்கணும், இந்த தமிழக மக்கள்கிட்ட எப்படி பணத்தை சுரண்டி தனக்கு எடுத்து வச்சுக்கலாம், அதிகார பகிர்வை இல்லாமல் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் அடுத்தது அவங்களுடைய பையனுக்கு வந்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு 21 வயசுக்குள்ளே தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த இன்பநிதி பையன். அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலைஞர் டிவியில் சிஇஓ அளவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த கலைஞர் டிவியோட பங்குகள் மட்டுமே இன்றைக்கி 200 கோடி ரூபாய்ன்றாங்க. அவர் இன்பநிதி என்ன வேலைக்கு போனார்? உதயநிதி என்ன வேலைக்கு செஞ்சார்? என்ன பிஸ்னஸ் பண்ணார்? இப்போது சினிமாவில் வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. அந்த பணம் இங்கே இருந்துச்சு. யாரோட பணம்? உங்கள் பணம், என் பணம், மக்களோட வரி பணம், ஊழல் செய்த பணம்.
இதை வச்சு தான் அவங்களோட அரசியல் இதுவாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ திமுகன்னு மக்கள் மத்தியில சொன்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஐயா? ஊழல், சர்க்காரிய கமிஷன், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இருண்ட காலம் தான் சொல்லலாம். திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தானே திமுகவே. எதை வச்சு இதை வந்து திருட்டு ஊழல் அப்படின்னு வந்து பெருசா மக்கள் மத்தியில பேசப்படுது? அதாவது திருட்டுன்றதை விட விஞ்ஞான திருட்டுன்னு சொல்லலாம். ஒரு விஞ்ஞான ரீதியில் மாட்டிக்கொள்ளாமல் திருடக்கூடிய அத்தனை இதுக்குள்ளேயும் பிஹெச்டி முடித்த ஒரு இயக்கம் எதுனா அது இது. பார்த்திங்கன்னா சர்க்கரை மூட்டை ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல், இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஊழல் எல்லாமே டெக்னாலஜி வைஸாக தான் இருக்கும், அப்டேட்டில் இருப்பாங்க. ஆனால் நாமெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பறிவில் டெக்னாலஜி வைஸில் அப்டேட்டில் இருப்போம். ஆனால் அவங்க ஊழல் லெவலில் பயங்கர அப்டேட்டில் இருப்பாங்க. என்ன செஞ்சால் மக்களுக்கு கமிஷனும் கரெக்டாக நம்ம அதில் தான் எடுக்கலாம், நாளைக்கு அது போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கேஸை எப்படி அதை உடச்சி வெளியே வர்றதுக்கு எப்படி இது பண்ணலாம். ஆனால் திருடி அவங்களுடைய பணத்தை அவங்க கஜானாக்கு நிரப்பிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அத்தனை வழியும் அவங்க கைவசம் வச்சுருப்பாங்க. மகன் வந்து தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படின்ற குரலை வந்து எடுத்துக்காட்டி உதயநிதி இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசியிருக்காரு. இது எப்படி ஐயா பார்க்குறது? அவர் செய்த உதவி என்னன்றது, எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் முதலமைச்சராக கொடுத்தாரு. அதேமாரி நம்மளை துரைமுருகம் ஐயா கூட சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜராஜ சோழனா அவரை பார்க்குறேன்னு சொன்னார். ராஜேந்திர சோழனா பார்க்குறேன்னு சொன்னார். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம், திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா கைதியாக இருக்கிறப்ப அவர் குழந்தையாக இருந்தார், உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அப்போ அந்த இயக்கத்தில் துரைமுருகன் வந்து அப்போ கலைஞர் கூட பயணம் செஞ்சுட்டு இருந்தார். அவரை பெரிய ஒரு மூத்த நிர்வாகிகள் இப்படி பேசுகிறது வந்து இந்த தமிழக மக்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்கமான ஒரு விஷயம் இருக்குன்றது கூட ஒரு திமுக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு அது புரியாமல் இருக்குதுன்னா, அவர் உண்மையிலே இந்த அரசியல் பயணிட்டு தான் இருக்கிறாரா, இல்லை அவரை வந்து இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லி யாராச்சும் நிர்பந்தப்படுத்துகிறாங்களான்னு சொல்லி கூட எங்களுக்கு தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக சந்தேகமாக தான் இருக்கும். முக்கியமாக அவர் வந்து திமுகவோட மூத்த நிர்வாகி மட்டுமல்ல, அரசியல்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாவே ஒரு மூத்த நிர்வாகி, ஒரு எல்லாருக்கும் ஒரு அரசியல் வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு. இப்போது இவரோட இந்த பேச்சு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவர் வந்து ஓரங்கட்டப்படுறாருன்றதுக்காக வந்து இப்படி உதயநிதியை புகழ்ந்து பேசுகிறாரா, இல்லை வந்துட்டு உண்மையாகவே வந்து இவருக்கு நிர்பந்திக்கப்படுறாரா? அவர் சொன்னது ஒரு வேளை உண்மையாக தான் இருக்கலாம். ராஜராஜேந்திர சோழன் சொன்னார் இல்லையா? ஏன்னா மன்னர் காலத்தில் மட்டும்தான் ராஜாவை புகழ்ந்தால் அந்த பதவியில் மந்திரிகள் பதவியில் நீடிக்க முடியும். அந்த மனநிலையிலிருந்து அவரை புகழ்ந்திருக்க வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதுலேயே இன்னொரு கேள்வி வருது. இந்த திமுக முப்பெரும் விழா கரூரில் நடந்துச்சு. அப்போ செந்தில் பாலாஜி தலைமையில் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்துட்டு சீனியர் மினிஸ்டர்ஸ், டிஎம்கேவோட சீனியர் மினிஸ்டர்ஸ், மூத்த நிர்வாகிகள் யாருமே போகலை. குறிப்பாக வந்து துரைமுருகன் அந்த இதுக்கு போகவே இல்லை. இப்போது இந்த உதயநிதிக்கு மட்டும் உதயநிதி தலைமையில் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அந்த அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்துட்டு இவர் வந்து முன்னாடி நின்று இப்படிலாம் பேசியிருக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு அறிவே இல்லாமல் பேசியிருக்கிறாருன்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அறிவு திருவிழான்றது பகுத்தறிவு திருவிழான்னு சொல்கிறாங்க. நாங்கள் 70 வருட பாரம்பரியமாக பகுத்தறிவை வந்து வளர்த்துட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாளில் மீட்டிங் போகிறதுனால தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவு புதுசாக வரப்போதா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு மக்களை மடைமாற்றணும், அவங்க செய்கிற இதில் வந்து மக்களை திசை திருப்பணும், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்ட விட்டு அதை சுற்றியே வந்து ஒரு விவாதம் போகணும். அவங்கள பற்றி எந்த பற்றியும் பேசக்கூடாது. மீடியாக்கள் எல்லாமே அவங்க கைவசம் இருக்குது, அவங்கள புகழ் பாடணும். இதுதான். அதாவது விடிஞ்சோடனே காலையில் எழுந்தோடனே பாலாரும் தேனாரும் ஓடுது திமுக ஆட்சிகிட்ட, மக்கள் சுபிட்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இப்போ கூட மக்கள்லாம் நம்மகிட்ட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் துன்பம்னா அவருக்கு தெரியப்படுத்தணும்னா எப்படி சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு மயிலாடுதுறையில் ஒரு பள்ளி மாணவர்கள் போன வேனை வந்து பசங்க அடித்து குடிபோதையிலே ரகலை பண்ணாங்க. அதே நீங்கள் வந்து மயிலாடுதுறைன்னு சொல்லாமல் பீகாரில் இருக்கும் மயிலாடுதுறைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவருக்கு உடனே செவிக்கு வந்திருக்கும். குஜராத்தில் இருக்கிற மயிலாடுதுறைன்னு சொன்னால் அதேமாதிரி சொன்னோம்னா அவருக்கு உடனே நான்
அப்படியான்னு சொல்லி உடனே அறிக்கை விட்டுருப்பார். அது என்ன ஏதுன்னு கேட்டிருப்பார். அப்படியேப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டை பற்றி எல்லளவு கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், அதுக்கு அவர் துணை முதலமைச்சர், அவரோட சகாக்கள் முழு நேரம் 24 மணி இந்த தமிழகத்தை சுரண்டி இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்ற குறிக்கோளை, ஏன்னா இருக்கிறது அவங்களுக்கு குறைஞ்ச காலம். இதுக்கப்புறம் மக்கள் இனிமேலும் தப்பி தவறி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கல. இனி வரமாட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் அவங்களுடைய மொத்த கவனமும் இந்த தமிழ்நாட்டிலேருந்து எந்த அளவுக்கு சுருண்டிக்கிட்டு போக முடியுமோ அதை பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா உதயநிதியை, அதை திமுகவில் உதயநிதியை தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இப்போது சமீபத்தில் அவர் ஏற்பாட்டில் நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறது? இதில் ஒரு ஐயப்பாடவே தேவை கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்கள், அப்புறம் அவர் மகனுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞரணி பொறுப்பாளர் கொடுத்தாங்க. அடுத்தது அவர் முதலமைச்சராக, ஸ்டாலின் முதலமைச்சராக, அடுத்தது இவங்க பையன் இளைஞரணியாங்க. அதே பேட்டர்னில் தானே வந்துட்டுருக்கு. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அது குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்களோ இப்போவே, இவர் கழிச்சு இவர் தான் அப்படின்றத இன்னும் அழுத்தமாக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த மாதிரி பண்ணுறாங்களோ? கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் உதயநிதி தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இதை மாதிரி புகழ்பாடும் நிகழ்ச்சிகள்லாம் அரசு செலவில் நடக்குது. அதுதான் ஒரு இது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எது வேணாலும் செஞ்சுட்டு போங்க. உங்கள் கட்சி பணத்துலேருந்து செய்யுங்க, நீங்கள் கொள்ளையடிச்ச பணத்துலேருந்து செய்யுங்க. மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்து நீங்கள் புகழ்பாடும் இதை பண்ணிடுறீங்க, பண்ணி நிகழ்ச்சி நடத்துக்கிறீங்க. உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், இப்படி நிகழ்ச்சி நடத்துகிறதெல்லாம் இதெல்லாம் முழுக்க மக்களோட வரி பணத்தை விரயமாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு. அத்தனை இன்றைக்கி 4.5 லட்சம் கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த 4.5 லட்சம் கடனும் உங்கள் தலையில் என் தலையில் எல்லாத்தையும் இருக்குது. அப்படியேப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் இந்த பணத்தை எல்லாத்தையும் விரயமாக்குறத நீங்கள் உங்களோட பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கன்னு தான் நாங்கள் தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நீங்கள் உதயநிதியை சொல்லுங்கள், இன்பநிதியை சொல்லுங்கள், அதை கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு உண்மையாலுமே பகுத்தறிவை பூட்டணும்னு சொல்லணுன்னா திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் பகுத்தறிவையும் முதல்ல பூட்டணும். ஏன்னா அவங்களுக்கு தான் உண்மையிலுமே ஒரு களத்தில் போட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மகன், தந்தை, அப்படியே வழியாக பண்ணையார் மெத்தடு, மன்னர்கள் போல் அப்படியே படிப்படியாக மன்னர், இளவரசர், சின்ன இளவரசர் அப்படி போய்ட்டுருக்குது. அவங்களுக்கு தான் பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. பகுத்தறிவை வளர்த்தோன்னு சொன்னாங்க. பகுத்தறிவை வளர்த்துருந்தால் இன்றைக்கி திமுக எதிர்த்து இன்றைக்கி அடிமட்ட தொண்டன் கேள்வி கேட்டிருப்பாங்க, போட்டி இருந்திருக்கும். பகுத்தறிவு இல்லை அந்த தொண்டர்களுக்கு. பகுத்தறிவு இருந்துச்சுன்னா இந்நேரம் அவங்க அந்த தொண்டர்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. அங்கே ஜனநாயகம் இருந்திருக்கும், அங்கே இதுவாக இருந்திருக்கும். அவங்க பகுத்தறிவை குழி தோண்டி புதைச்சி இன்றைக்கி அவங்க தொண்டர்களை முட்டாளாக வச்சுருக்க ஒரு இயக்கம் தான் திமுக. நன்றி ஐயா. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.